வங்கக்கடலில் டிட்வா புயல் நகரும் வேகம் 3 கிலோமீட்டராக குறைந்தது. சென்னைக்கு தெற்கே 510 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம். குமரி, ராமநாதபுரம், நெல்லை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. புதுக்கோட்டை, கரூர், துருத்தி, தஞ்சை உள்ளிட்ட மொத்தம் 17 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. வரும் 30ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். டிட்வா புயல் எச்சரிக்கையை அடுத்து பொதுமக்கள் அச்சமின்றி வெளியே வர வேண்டாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் முழுவதும் பலத்த காற்றுடன் கடல் சீற்றம். ஆபத்தை உணராமல் பாம்பன் பாலம் மீது செல்ஃபி எடுக்கும் சுற்றுலா பயணிகள். டிட்வா புயல் எதிரொலியாக மாமல்லபுரத்தில் கடல் சீற்றம். சுமார் 3 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்புவதால் பாதுகாப்பான பகுதியில் நிறுத்தப்பட்ட படகுகள். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த தரைக்காற்று. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவ மக்கள் அச்சம். திருச்சிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவசர உதவி எண்கள் அறிவிப்பு. 1077 என்கின்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள். திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்களுடன் முகாம். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் மீட்பு பணிகளுக்கான தேசிய பேரிடர் மீட்பு படை வருகை. 60 பேர் கொண்ட 2 கம்பெனி NDRF குழு முகாம். டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் நாளை நடைபெறவிருந்த ஊரக திறனாய்வு தேர்வு ரத்து. டிசம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. (2026) தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார். எம்ஜிஆரின் அண்ணாயிசம்தான் விஜயின் கொள்கை என செங்கோட்டையன் பேட்டி. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணிகள் பாமக இடம்பெறும். கூட்டணி ஆட்சி அமையுமா என தற்போது கூற முடியாது என பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. (2026) சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியில்தான் போட்டியிடுவேன். சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். சொன்னேன்ல, ராயபுரம் தான் கட்சி உத்தரவிட்டான். செத்தா கூட என் மேலே அதிமுக கொடியோடு தான் நான் போகணும் இல்லையா. யார் வீட்டு முன்னாடி போய் காத்துன்னு இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது. 2026 கூட்டணி ஆட்சி அமையவே 100 விழுக்காடு வாய்ப்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை நீர்த்தேக்க அணை நிரம்பியது. கடல் போல் காட்சியளிக்கும் பிரம்மாண்ட அணையில் பருந்து பார்வை காட்சிகள். வெளிமாநிலங்களுக்கு இன்று முதல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அறிவிப்பு. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 62 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். சென்னையில் பணப்பையை பத்திரமாக ஒப்படைத்தால் 3000 ரூபாய் சம்பளம் என ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவனை சிக்க வைத்த கும்பல். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் கோலாகலமாக தொடங்கிய பாரம்பரிய படகு போட்டி. துடுப்புகளை வீரர்கள் ஒரே சீராக இயக்கிய காட்சிகள் வைரல். இலங்கை அனுராதபுரத்தில் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க தென்னை மரம் மீது தஞ்சம். தரையிறங்க முடியாமல் தவித்த இளைஞர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு. ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 127 அதிகரிப்பு. 2000 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அச்சம். ஏழை நாட்டினர் அமெரிக்காவில் குடியுரிமை பெற நிரந்தர தடை உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு அரசின் சலுகைகள், மானிய உதவிகள் நிறுத்தப்படும் என அறிவித்ததால் அதிர்ச்சி. ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி தொடர். மதுரை ரேஸ்கோர்ஸ் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற 2வது லீக் சுற்று போட்டியில் கனடாவை வீழ்த்தி அயர்லாந்து வெற்றி.